கவின் ரெண்டிலேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா போரூர் பாய் கடை பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்ட்டுக்காக பார்க்குறோம். இது வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப், ப்ளக் அண்ட் ப்ளே ஆஃபீஸ் செட்டப். ஃபுல் செட்டப் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 6500 ஸ்கொயர் ஃபீட்டு, 6500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. கேபின்லாம் கொடுத்து இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் வந்து வைக்கிறதுக்கு, ப்ளக் அண்ட் ப்ளேக்கு எல்லா செட்டப்போடு அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃபுல்லாக காமிக்கிறேன். ஈஸ்ட் ஃபேஸிங்கு பாருங்கள். இங்கே வந்துட்டு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, கபோர்டு எல்லாமே இருக்குது, செட்டப்போடு இருக்குது. ஃபுல்லாக ஏசி, ஜென்செட்டு, ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மேலே லைட்டிங் பாருங்கள். நைட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கும் எல்லாமே இருக்குது. ஷிஃப்ட் முறையில் நீங்கள் வந்து கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கும் சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. சென்ட்ரா கபோர்டு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா கபோர்டு ஃபுல்லாக வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். கேபின், ஆஃபீஸ் கேபின், கான்ஃபரன்ஸு இதெல்லாம் சேர்த்து வந்து 8 கேபின் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம காமிச்சிடறோம், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். 6500 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்பேஸ். இது நீங்கள் அப்படியே வேணுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த சேர் டேபிள்ஸ்லாம் தேவையில்லை, நான் வேறு செட்டப் நான் வச்சுக்க போகிறேன்னா அது எடுத்துனாலும் எடுத்துருவாங்க. இப்படியே ஒரு செட்டப்புக்கு ஒரு அமௌண்ட்டு, ஆஃபீஸ் இதுவாக கொடுத்தாலும் ஒரு அமௌண்ட்டு. இது ஒரு கேபின். நீங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் எதாவது வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபேன் எல்லாமே புது ஃபேன் தான் உங்களுக்கு. இது வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் கொடுத்துருக்காங்க. உள்ள லைட்டிங் பாருங்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இது ஒரு செட்டப்பு. அடுத்த கேபின் பார்ப்போம். இது வந்து அடுத்த கேபின். இது ஒரு கேபின். இதுலேயும் வந்து சின்னதாக ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதான் அதே செட்டப் ஃபேன் தான். இந்த ஃபேனே கிட்டத்தட்ட வந்து பார்த்து ஒரு 3000 to 4000 வரைக்கும் வரும் ஃபேனோட காஸ்ட்டு. நிறைய ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு கான்ஃபரன்ஸு, இல்லை இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 2-3 பேர் சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கனாலும் ஷேர் பண்ணி இந்த ஆஃபீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஒரு 4 பேர் உட்கார மாதிரி ஒரு ரூமு. இல்லை இது கேன்டீன் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் உள்ள. அடுத்தது இங்கே ஒரு ரூம். எல்லாமே ஒரே மாதிரி டேபிள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி டேபிள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 8 கேபின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8 கேபின். இதுவும் பாருங்கள், 8 கேபின். கீழே வந்து கார் பார்க்கிங் இருக்குது, கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. அப்புறம் ரோடும் பெரிய ரோட்லேயே நிறுத்திக்கலாம். காம்ப்ளெக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 கார் வந்து நிறுத்தலாம். 10 கார் நிறுத்தலாம். ரொம்ப நல்லா அழகாக மேலே பைப்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன்லேருந்து ஏசிலேருந்து எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. கீழே நான் கார் பார்க்கிங் நான் வந்து காமிக்கிறேன் அப்படி இருக்குன்ட்டு. இப்போ ரெண்ட்டுக்கு வரும். ரெண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செட்டப் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 90 ருபீஸ் கேட்குறாங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 90 ருபீஸ். இல்லை நான் இதெல்லாமே எடுத்துறேன், எனக்கு ப்ளைனாக வேணும் அப்படின்னா ப்ளைனாக கொடுத்தா 35 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. 6500 ஸ்கொயர் ஃபீட்டு அவைலபிள் இருக்குது. 2 பேராக சேர்ந்து இருக்குன்னா கூட எடுத்துக்கலாம். இல்லை தனித்தனியாக வேணும்னா அதை கொடுக்கலாம். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும். நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்குன்னு எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ. ரெண்ட்டுக்கும் பண்ணி கொடுக்கலாம். இது பவர் பேக்கப் ஏரியா, பவர் ஏரியா. கீழே வந்து இன்வெர்ட்டர் இல்லாமல் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது மொத்தம் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மொத்த இடமும் 5 ஷாப்பாக மொத்தமாக கவர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், இதுவும் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப்புக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை தனித்தனியாக கேட்டாலும் கொடுத்துடலாம் உங்களுக்கு. இந்த ரூம் தனியாக, அந்த ரூம் தனியாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இது ஒரு செட்டப்பு. அப்படியே நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் ஆஃபீஸ் செட்டப் இருக்கும். சீட்டிங் கெப்பாசிட்டி நான் எவ்வளோன்றதை நான் சொல்லிடுறேன். தனியாக பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே தனியாக இருக்குது. மொத்தமாக எடுக்கும்போது அவங்களுக்கு தனியாக வந்துடும். அப்படியே நீங்கள் வந்து அந்தாண்ட ஒரு ரூம். இந்த இதிலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரூம், இந்த ரூம் அடுத்தது. அப்படியே இதுலேயும் வந்து சிஸ்டத்துக்கு வந்து இடம் கொடுத்துருக்கு. இங்கே தனியாக ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக இருக்குது. இந்த சைடில் ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க. எம்டி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்குது. நல்ல ஒரு பெரிய எக்ஸ்டெண்ட் 6500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இப்போ ஒரு ரூமாக எனக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரூம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இந்த ரூம் மட்டுமே எனக்கு போதும் என்னோடய ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம்.
அடுத்த ரூம் உள்ளே வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் மாதிரியே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக வந்துட்டு டாய்லெட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது லேடிஸு, உள்ளே வந்து ஜென்ஸுக்கு டாய்லெட் இருக்குது. இது ஹேண்ட் வாஷ் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. இது ஜென்ஸுக்கு டாய்லெட். எல்லாமே ஃபுல்லாக வந்து இங்கேயே கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் என்னோடய ஆஃபீஸ் ஸ்பேஸ் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன்னா கேன்டீன் தனியாக வச்சுக்கலாம், நீங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸ் தனியாக, ஒர்க் ஸ்பேஸ் தனியாக, எம்டிக்கு தனியாக ரூமு, பவர் பேக்கு தனியாக ரூம் இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து இருந்துடும். சிட்டியில் நான் நிறைய வாடகை கொடுத்துட்ருக்கேன், எனக்கு அதிகமாக கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா அவங்களாம் வந்து இங்கே சூஸ் பண்ணலாம். சென்ட்ரலைஸ் ஏஜி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நம்ம பார்த்தது இது செகண்ட் 3 இப்போ பார்த்தோம். அடுத்தது இது, அதுக்கப்புறம் இது பார்த்துட்டோம். மொத்தமாக எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து இந்த ரூம், இதுவும் நம்ம வந்து பார்த்தோம். இது ஒரு ரூமு ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு கேபின் தான், ஃபுல்லாகவே சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணலாம் நீங்கள். அடுத்தது இங்கே இருக்கிறது நம்ம பார்த்தது முன்னாடி. அடுத்தது இது ஒரு ரூம். இப்போ கீழே வந்து கவர்ட் கார் பார்க்கிங் பார்க் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பெரிய கார் பார்க், அதில் ஒரு 4 பார்க் வந்து கார் வந்து இங்கே ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம் உங்களோட. இப்போ நான் வந்து BMW கார் வச்சுருக்கேன், இல்லை ஹை எண்டு கார் என்னோட MD வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது இங்கே வந்து கவர்ட் கார் பார்க்கிங் நீங்கள் வச்சுக்கலாம். மற்ற ஸ்டாஃபோட தான் வெளியில் நீங்கள் அவுட் சைடில் கூட நிறுத்திக்கலாம். ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான். ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் நிறுத்திக்கலாம். பைக் பார்க்கிங் வெளியில் நீங்கள் நிறுத்திக்கலாம். கவின் ரெண்டல்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ரெண்ட்டுக்கு இருந்தால் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரெண்டல் வந்து பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.